எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு ஆதித்யா எம்டிஆர்இ ஆஸ்ட்ராலஜி. இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜியில் நமக்கு ஆல்ரெடி ഞാൻ ഒന്നാം ഭാവം രണ്ടാം ഭാവം മൂന്നാം ഭാവം எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ഈ ഒരു ഭാവം വെച്ച് மட்டும் നമുക്ക് ഒരാളുടെ ജാതകം കറക്റ്റാ சொல்ல முடியாது. அப்போ ഈ ஜாதகத்தில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டால் ഈ பிளானட்ஸ் தான். சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த கலையில் இருக்கு, எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த டிகிரியில் இருக்கு, உச்சத்தில் இருக்கா, நீச்சத்தில் இருக்கா, அதெல்லாம் பார்த்து தானே நமக்கு அஸ்ட்ராலஜி சொல்ல முடியும். அப்போ மெயினா நம்ம ഇതിന്റെ எல்லாம் காரகத்துவம் தெரியணும். காரகத்துவம் தெரிஞ்சாதான் നമുക്ക് கனெக்ட் பண்ணி சொல்ல முடியும். அப்போ இன்னைக்கு ഞാൻ സൂര്യനുടെ കാരകത്വം சொல்லித்தரேன். ഈ സൂര്യൻ എന്നാ നമുക്ക് தெரியும், നമ്മുടെ മെയിൻ സോഴ്സ് ഓഫ് എനർജി தான் സൂര്യൻ അല്ലേ. നമ്മുടെ அந்த லைட் சன்லைட் வந்தா நமக்கு வேற எதுவுமே நமக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. சன்லைட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சன்லைட் இருந்தால் மட்டும்தான் നമ്മുടെ എർത്തേ இருக்கு. ആ ഒരു ഇതിൽ നമുക്ക് சொல்ல முடியும். അപ്പൊ ഈ സൂര്യനുടെ മെയിൻ കാരകത്വത്തിൽ പറഞ്ഞത് വന്ന് ഗവൺമെന്റ് വേല, ഗവൺമെന്റ് ജോലി എല്ലാമേ സൂര്യനുടെ കാരകത്വം താ. പിന്നെ അപ്പാവുടെ DNA, നമ്മുടെ റൈറ്റ് ഐ, പിന്നെ ഡേ, പിന്നെ கோதம்பு. இப்போ எல்லாருமே நான் பார்த்துருக்காங்க, கோவிலெல்லாம் போகும்போது நான் பார்த்துருக்காங்க. ஆ டைம்லலாம் எனக்கு தெரியாது. ஆதித்யன் முன்னாடி எல்லாருமே கோதம்பு எல்லாம் போட்டு விளக்கு ஏற்றுனது எல்லாமே நான் பார்த்துருக்காங்க. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு கோதம்பு வச்சுட்டு விளக்கு ஏற்றுறாங்க. இப்போதான் எனக்கு தெரியுது. ஏன்னா சூரியனுடைய காரகத்துவத்தில் இம்பார்ட்டன்ட் தான் கோதம்பு. அப்போ யாருக்கெல்லாமே சூரியன் எனர்ஜி நெகட்டிவாக இருக்கோ, இல்லைன்னா யாருக்கெல்லாமே சூரியன் எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கோ அவரெல்லாம் கோதம்பு டொனேட் பண்ணது, கோதம்பு ஃபுட்டு டொனேட் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லது தான். இப்போதான் எனக்கு அது புரியுது. அப்போ ஆதித்யனோட மெயின் காரகத்துவத்தில் வர்ற ஒரு மெயின் இதுதான் கோதம்பு. அதனாலதான் கோதம்பில் எல்லாம் விளக்கேற்றுவாங்க. ஆதித்யன் முன்னாடி எல்லாம் கோதம்பில் விளக்கேற்றுவாங்க. அப்போ அதில் நமக்கு சப்பாத்தி, கோதம்பில் சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நமக்கு பாவப்பட்டவருக்கு டொனேட் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் നമ്മൾ ആ ഫുഡെല്ലാം ഡൊണേറ്റ് பண்ணும்போது ആ ഒരു സൂര്യന്റെ കാരകത്വം വന്ന് പോസിറ്റീവ് ആവും. അപ്പൊ സൂര്യന്റെ എനർജി നമുക്ക് പോസിറ്റീവ് ആയിടും. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் ஒன் சந்திரன். இப்போ சூரியன் வந்து ரொம்ப ஹாட் ஹீட்டா இருக்கு, சந்திரன் ஜஸ்ட் ഓപ്പോസിറ്റ് കാമൻ പോയിട്ടാ இருப்பாங்க. അപ്പൊ ചന്ദ്രന്റെ കാരകത്വത്തിൽ മെയിനാ പറഞ്ഞത് ഫുഡ്, ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட், ஃபுட்டு இதெல்லாமே நமக்கு சந்திரന്റെ காரகத்துவம் வச்சு சொல்ல முடியும். പിന്നെ അമ്മ, സൂര്യൻ വന്ന് അപ്പാവുടെ DNA, அப்பா அது மாதிரி சொல்ல முடியும். சந்திரன் வந்துட்டு அம்மா. പിന്നെ அதே மாதிரி ஃபுட்டு, விவசாயம், பால், தண்ணி, போண்டு, ரிவர் இதெல்லாமே நமக்கு ചന്ദ്രന്റെ കാരകത്വം വെച്ച് சொல்ல முடியும். പിന്നെ മെയിനാ ചന്ദ്രன்னா മെയിനാ മൈൻഡ്, നമ്മുടെ മെന്റൽ പ്രോബ്ലംസ്, മെന്റൽ സ്ട്രെസ് எல்லாமே ചന്ദ്രന്റെ കാരകത്വം വെച്ച് നമുക്ക് சொல்ல முடியும். ഓക്കെ. അപ്പോൾ ലെഫ്റ്റ് ഐ, നാച്ചുറൽ ബ്യൂട്ടി, അരസി. സൂര്യൻ വന്നിട്ട് ഗോതമ്പ്, അപ്പൊ ചന്ദ്രൻ വന്നിട്ട് അരസി. അപ്പൊ നമുക്ക് ഈ ചന്ദ്രൻ പോസിറ്റീവ് ആക്കണമെന്നാ നമ്മൾ ഇതിൽ ഏതാതൊരു കാരകത്വത്തിന് നമ്മൾ പോസിറ്റീവ് ആക്കിയേ പോകണം. നമ്മൾ ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபுட் ரிலேட்டட் சம்திங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி எல்லாம். பின்ன இல்லைன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ், நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிற பீப்புள்ஸ்னா ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி எல்லாம் செய்தாலும் நமக்கு சந்திரന്റെ எனர்ஜி வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து பாசிட்டிவ் ஆயிடும். ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் செவ்வா வந்துட்டு மெயினா ரெட் கலர் திங்ஸ் எல்லாமே செவ்வாயில தான் ரிலேட் பண்ணி வரும். ரெட் கலர் திங்ஸ், மண், லேண்டு, பூமி இதெல்லாமே செவ்வா. அதே மாதிரி சேனாதிபதி, மிலிட்ரி ஜோபில் வேலை செய்யறவர் எல்லாமே நமக்கு செவ்வாയുടെ കാരകത്വം വെച്ച് சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ ഈ ചൊവ്വ ഇരിക്കുന്ന നമുക്ക് കോപം അധികമാവിടും. നമുക്ക് ചൊവ്വ ഇപ്പൊ നമ്മുടെ ലഗ്നത്തിന്റെ കൂടെ ചൊവ്വ ഇരുന്നാല് കോപം അധികമാ വരും. അപ്പൊ മെയിൻ ആ ഒരു കോപം അധികമാ പറഞ്ഞതെല്ലാമേ നമ്മുടെ ഈ ഒരു ചൊവ്വയുടെ എനർജി വെച്ചുதான் നമുക്ക് சொல்ல முடியும். അപ്പൊ പിന്നെ ഹസ്ബൻഡ്, ഇപ്പൊ ഒരു വൈഫിന്റെ ജാതകം കിടച്ചെന്ന് വെച്ചുക്കോங்க, വൈഫിന്റെ ഹസ്ബൻഡ് தான் കുജൻ എന്ന് சொல்ல முடியும், ചൊവ്വ. அப்போ ഈ ചൊവ്വയ്ക്ക് ഈ ഒരു കാരകത്വം വെച്ചിട്ട് നമുക്ക് ചൊവ്വയുടെ കാരകത്വം சொல்ல முடியும். പിന്നെ ലഗ്നത്തിന്റെ കൂടെ ചൊവ്വ ഇരുന്നാൽ ரொம்ப கோபசாலி, നമുക്ക് ലാൻഡ് വാങ്ങ முடியுமா, മണ്ണ് വാങ്ങ முடியுமா, ഭൂമിയുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട അതായത് പ്രോബ്ലംസ് വരുമാ, ഇതെല്ലാമേ നമുക്ക് ചൊവ്വയുടെ കാരകത്വം വെച്ച് சொல்லலாம். ഇനി അടുത്തത് നെക്സ്റ്റ് വന്ന് ബുധൻ. ഈ ബുധന്റെ കാരകത്വത്തിൽ മെയിനാ നമ്മുടെ ബ്രദേഴ്സ് ആൻഡ് സിസ്റ്റേഴ്സ് എല്ലാം വരും. ശരിங்களா? ബ്രദേഴ്സ്, സിസ്റ്റേഴ്സ്, പഠിപ്പ്, നോളജ്, അറിവ്, എഗ്രിമെന്റ്, ഡോക്യുമെന്റ് ഇതെല്ലാമേ ബുധൻ കാരകത്വത്തിൽ വരും. സ്കിന്നിന് ഏതാவது പ്രോബ്ലം വരുമാ,
നമ്മുടെ വെയിൻസിന് ഏതാவது പ്രോബ്ലം വരുമാ, പിന്നെ തലച്ചോറിലെ ന്യൂറോൺസ്, ഇതെല്ലാമേ നമുക്ക് புதന്റെ காரகத்துவம் வச்சு சொல்ல முடியும். പിന്നെ നെക്സ്റ്റ് ഗുരു. குருனா நமக்கு தெரியும், நமக்கு அறிவு சொல்லி கொடுக்கிறவர் தான் குரு. ஓகேங்களா? இப்போ നമുക്ക് இப்போ ഒരാള് தெரியாത്തൊരു விஷயம் നമുക്ക് யாரு சொல்லி கொடுத்தாலும் அவர் குரு தான். നമ്മളിപ്പോ ഒരു യോഗ ക്ലാസ്സിന് പോறேன், ഇല്ലെങ്കിൽ ഒരു കരാട്ടെ ക്ലാസ്സിന് പോறேன், இல்லைன்னா ஒரு மெடிடேஷன் கிளாസ്സിന് போறேன், ആ ഒരു ഇത് നമുക്ക് சொல்லி கொடுക്കുന്നത് നമ്മളെ ഗുരു தான். അപ്പൊ എതുമേ നമ്മൾ ഗുരുവിനെ നമ്മള് ஏமாத்தக்கூடாது. குருவினை நமக்கு குரு சாபம் கிடைச்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு லைஃப்ல நம்மள அது மாற்ற முடியாது, குரு சாபம் இல்லை. அப்போ அதனால மேக்சிமம் நம்மள டீச்சர்ஸினை சாரினை எல்லாம் கிண்டல் பண்ணது, அவரை ஏமாத்தினது, அந்த மாதிரி வேலையெல்லாம் படிக்கிற பசங்களை மேக்சிமம் வச்சிடாதீங்க. ஓகே, அப்போ குருவினை நமக்கு நாலேஜ், അല്ലെങ്കിൽ ടീച്ചേഴ്സ്, സ്കൂൾ ടീച്ചേഴ്സ്, ട്യൂഷൻ ടീച്ചേഴ്സ്, டான்ஸ் டீச்சர்ஸ், எதுவாயிலும் நம்மளோட குரு தான். நமக்கு ஏதாவது நாலேஜ் சொல்லி கொடுக்குறவரை நமக்கு குருன்னு சொல்ல முடியும். പിന്നെ ഗുരുവിന്റെ വേറെ ഇതെന്ന് പറഞ്ഞാൽ ഫുഡ്, ആർട്ടിഫിഷ്യൽ ഫുഡ്, ഇതെല്ലാം ഗുരുവിന്റെ ഇതിൽ വരും. പിന്നെ പൈസ, പണം, ഡയമണ്ട്, ഗോൾഡ്, ഇതെല്ലാമേ ഗുരുവിന്റെ കാരകത്വം വെച്ച് சொல்ல முடியும். പിന്നെ നെക്സ്റ്റ് വൺ ശുക്രൻ. ഈ ശുക്രன்னா നമുക്ക് தெரியும் ഇരിക്കുന്ന പ്ലാനറ്റ്സിലെ ബ്രൈറ്റസ്റ്റ് പ്ലാനറ്റ് ശുക്രൻ தான். അപ്പൊ ശുക്രന്റെ കാരകത്വം റിലേറ്റ് பண்ணி ആർട്ടിഫിഷ്യൽ ഫുഡ്, ആർട്ടിഫിഷ്യൽ ബ്യൂട്ടി, ഒരു മേക്കപ്പ് ഐറ്റംസ്, നമ്മൾ ആർട്ടിഫിഷ്യലാ ഓവർ ബ്യൂട്ടി, ആ ഒരു വീടെല്ലാം വീടിന്റെ ഇന്റീരിയർ ഡെക്കറേഷൻ, ആർട്ടിഫിഷ്യലാ നമ്മൾ ഏത് ചെയ്താലും അത് ശുക്രന്റെ കാരകത്വം தான். പിന്നെ ഹസ്ബൻഡിന്റെ വൈഫ്, ഒരു പുരുഷന്റെ ജാതകം கிடைச்சாല് അയാളുടെ വൈഫിനെ നമുക്ക് ശുക്രൻ എങ്കിൽ ഇருக்கு അത് വെച്ച് നമുക്ക് சொல்ல முடியும். പിന്നെ നമ്മുടെ സ്റ്റൊമക്കുള്ള ഇരിക്കുന്ന ഓർഗൻസ് എല്ലാമേ ശുക്രന്റെ കാരകത്വം. ஓகே, அப்போ யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கா, பீரியட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கான்னு எல்லாமே நமக்கு சுக்கிரனை பார்த்து சொல்ல முடியும். പിന്നെ சனி, ஐயோ சனி தோஷம், கண்டக சனி, அஷ்டம சனி, அந்த சனி இந்த சனி எல்லாமே சொல்லும். ஆனா ശനിയെ നമ്മൾ പോസിറ്റീവ് ആക്കിയാൽ നമ്മുടെ ലൈഫിൽ ரொம்ப നല്ലതാണ്. അപ്പൊ ശനിയിൽ മെയിനാ പറഞ്ഞത് നമ്മുടെ വേല, നമ്മുടെ കർമ്മം. 60 വയസ്സിന് മേലുള്ള മക്കളെ എല്ലാമേ നമ്മുടെ ഈ ശനിയുടെ കാരകത്വത്തിൽ നമ്മൾക്ക് ഇൻക്ലൂഡ് பண்ண முடியும். പിന്നെ ബ്ലാക്ക് കളേഴ്സ്, പിന്നെ വണ്ടി, വീട്, കാല്, ഇതെല്ലാം ഇപ്പൊ ശനി നെഗറ്റീവ് ആയിരിക്കുന്നവർക്ക് കാലിൽ ഏതാவது ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஜாப்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம். அந்த மாதிரி எல்லாம் இப்போ சனி இருக்கிறவர் எதுவுமே ஒரு புதுசா ஒரு வண்டி வாங்கக்கூடாது, எப்பவுமே செகண்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணதான் ரொம்ப நல்லது ശനി നെഗറ്റീവ് ആയിരിക്കുന്ന ടൈമിലല്ല. അപ്പൊ നമുക്ക് ശനി കർമ്മയിൽ ഇരുന്നാലും നമുക്കൊരു 2-2.5 വർഷം 3 വർഷം നമ്മൾ ரொம்ப കഷ്ടപ്പെടണം. அதுக்கப்புறம் നമുക്ക് ആ ശനി നമുക്ക് പ്രോഫിറ്റ് കൊടുക്കും. പിന്നെ നെക്സ്റ്റ് ഇത് വന്നിട്ട് രാഹുവിനെ നമ്മൾ സർപ്പം എന്ന് சொல்லும். അപ്പൊ രാഹുവിനെ മെയിനാ സ്പീഡ്, ஓவர் ஸ்பீடு, ஓவர் திங்கிங், ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்லோவா யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டேன், ரொம்ப ஸ்பீடா டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ഇതെല്ലാമേ ശനിയുടെ കാരകത്വത്തിൽ വരും, രാഹുവിന്റെ കാരകത്വത്തിൽ വരും. അപ്പൊ നാക്ക്, പിന്നെ പല്ലിൽ ഏതാவது ഗ്യാപ്പ് இருக்கா, പല്ലിൽ ഏതാவது പ്രോബ്ലം இருக்கா, ഇതെല്ലാം നമുക്ക് രാഹു വെച്ച് சொல்ல முடியும். ഓക്കെ, ഈ രാഹുവിന്റെ ജസ്റ്റ് ഓപ്പോസിറ്റ് தான் കേതു. രാഹുന ഓവർ സ്പീഡ്, ഓവർ തിങ്കിങ്. കേതു ജസ്റ്റ് ഓപ്പോസിറ്റ്, ஸ்பீடு கம்மி, திங்கிங் கம்மி, எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துல உட்கார்ந்துள்ள வேலை எல்லாமே நமக்கு கேதுன்னு வச்சு சொல்ல முடியும். கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறது, ஏதாவது கணக்கு எழுதுன வேலை, இது எல்லாமே கேது. ஆனா ராகு அப்படி கிடையாது, நமக்கு டிராவல் பண்ணியுள்ள வேலை எல்லாமே நமக்கு ராகுன்ற காரகத்துவம் வச்சு சொல்லலாம். ஓகே, இனி நெக்ஸ்ட் மாந்தி. ഈ മാന്തിയെ നമ്മൾ ഗുളികൻ എന്ന് சொல்லும். ഈ മാന്തി നമ്മുടെ ജാതകത്തിൽ മാന്തി എங்கே ഇരുന്നാലും നമ്മൾ അങ്ങേ ரொம்ப സിൻസിയാരിറ്റി കാണിക്കണം. മാന്തിன்னா നമ്മള് ആത്മീയത, ദൈവികത, ആ ഒരു ഫീൽഡിൽ தான் പോകണം. മാന്തി ഇരുന്നാലും, മാന്തി ഇരിക്കുന്നിടത്ത് നമ്മൾ ഏമാത്തക്കൂടാതെ ആ ഒരു സിൻസിയാരിറ്റി നമ്മൾ കാണിച്ചെന്ന് വെച്ചുകൊണ്ട് നമ്മുടെ ലൈഫ് കൺഫേമാ ഡെവലപ്പ് ആവും. സോ നമ്മുടെ ജാതകത്തിൽ ഇമ്പോർട്ടൻ്റ് தான் മാന്തി. സോ നമ്മുടെ ഡെத்துக்கு റീസണേ ആവണ ഒരു പ്ലാനറ്റ് தான் മാന്തി. ஓகே, அப்போ அதனால மாந்தி எங்கே നമ്മുടെ ഗ്രഹനിലയിൽ മാന്തി എங்கே இருக்குன்னு பார்த்துட்டு നമ്മൾ ആ മാന്തിയെ പോസിറ്റീവ് பண்ணின்னு വെച്ചുകൊണ്ട് നമ്മുടെ ലൈഫിൽ പ്രോബ്ലംസ് എതുമേ വരാതെ നമ്മൾ ആ ഒരു ആത്മീയ മേഖല, ദൈവിക മേഖലയിൽ എല്ലാമേ മാന്തിയെ എടുത്തിട്ടേ പോകണം. പിന്നെ അപ്പോൾ அவ்வளோதான் மெயினா. மாந்தி எங்கே இருக்கும் அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆയിരിക്കണം, குளிகன் എന്നൊക്കെ சொல்லும். അപ്പോൾ മാന്തി ഇരിക്കുന്ന ടൈമിലെല്ലാം മോസ്റ്റ്ലി നമ്മൾ എന്തോ ഒരു നല്ല വിഷയവും செய்ய மாட்டேன். குளிகன் டைம், ராகு டைம் നമ്മൾ കലണ്ടറിലെ ചുമ്മാ காமனா பார்த்துட்டு போவோம். ராகு காலம், குளிக காலம் எல்லாமே பார்த்துட்டு தான் ஏதாவது ஒரு புதுசான ஒரு விஷயம் எல்லாம் நம்ம செய்வாங்க. அப்போ மெயினா നമ്മൾ ഇതെല്ലാം பார்த்து என்னென்ன നമുക്ക് നെഗറ്റീവാ இருக்கோ അതിനെല്ലാം നമ്മൾ പോസിറ്റീവായിട്ട് കൺവേർട്ട് பண்ணிയാൽ നമ്മുടെ കർമ്മയും പോസിറ്റീവായിടും. ഓക്കേവാ?
അപ്പോൾ നമ്മളൊരു പ്രോബ്ലം വരുമ്പോൾ மட்டும் നമ്മൾ അസ്ട്രോളജി എടുത്ത് ഒരു ജാതകം എടുത്തിട്ട് ഒരാൾക്കിட்ட പോകக்கூடாது. ഫസ്റ്റ് ടൈം നമുക്ക് தெரியுற விஷயத்தின നമ്മളെ பாசிட்டிவ் ஆக்கி மாத்தி வந்து வச்சுக்கோங்க. கன்ஃபார்மா நம்ம லைஃபே சேஞ்ச் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. அப்போ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தாலே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.